கர்த்தர் நல்லவர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஒரு தலைவலியை சுகமாக்குறது அவருக்கு எளிதான காரியம். மரித்தவனை உயிர்ப்பிக்கிறதும் அவனுக்கு எளிதான காரியம். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. என்னால செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ? இப்படி சோதித்து பார்க்க சொல்றாரு. தேவனால் எல்லாம் கூடும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உம்மால் எல்லாம் கூடும் ஐயா, உம்மால் எல்லாம் கூடும் தகப்பனே, உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. 2 கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி சொல்லுங்க, மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும், மருத்துவரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஹல்லேலூயா. வக்கீலால நடக்காதது தேவனால நடக்கும். மரித்தவனை எழுப்பவுமால் ஆகும், சுகவீனனை சுகமாக்குமால் ஆகும், பலவீனனை பலப்படுத்தவுமால் ஆகும். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவான், தரித்திரன் தன்னை ஐஸ்வர்யவான் என்று சொல்லுவான். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறவன் நல்ல கரங்களை வைத்து அல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அந்த பாடலை பாடும்போது விசுவாசத்தோடு நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தி பாட போகிறோம். கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவர். கரங்களை தட்டி பாடுமா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். பிரைஸ் தி லார்ட். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, நீங்க கடும் புயல் அடக்கினீரே. ஓ, சாத்தானை ஒடுக்கினீரே. பிரைஸ் காட். சர்வ வல்லவரே, ஓ, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்ல. கையை தட்டி சந்தோஷமா கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். தேவனால கூடாதவைகள் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. என்னால செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. உம்மால எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்று. செங்கடல் உம்மை கண்டு, செங்கடல் உம்மை கண்டு ஓட்ட பிடித்ததையா, ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு, அது ஓட்டம் பிடித்ததையா. பெரிய யோர்தான் உம்மை கண்டு, அது பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு, பின்னோக்கி சென்றதையா. கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நல்லா கையை தட்டி கூடுமே, எல்லாம் கூடுமே. ஆமா இயேசுப்பா, உம்மால எல்லாம் கூட ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமா, உம்மால் கூடாதது ஒன்று. மரித்து உயிர்த்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா.
விசுவாசத்தோட மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். ஜீசஸ் டாடி கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. நல்லா கையை தட்டி ஹல்லேலூயா விசுவாசிக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க, உம்மால எல்லாம் கூடும் தகப்பனே, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில, ஊழியத்தில ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னா, உம் நாமம் சொன்னால் போது பேய்கள் ஓடுதையா. ஐயா உம் நாமம் சொன்னால் போது எல்லா பேய்கள் ஓடுதையா. கைகளை தட்டி உன் பெயரால் கை நீட்டினா, இயேசுன்ற பெயரை சொன்னா போதும் நோய்கள் மறைந்து போகும். ஆமென். உன் பெயரால் கை நீட்டினா எல்லா நோய்கள் மறையும். உன் நாமம் சொன்னால் போதும், உன் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. விசுவாசத்தோட உன் நாமம் சொன்னால் போதும் எல்லா பேய்கள் ஓடுதையா. நல்லா கையை தட்டி உன் பெயரால் கை நீட்டினா எல்லா நோய்கள் மறையுதையா. ஏசையா உங்க பேரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதை. மரித்து உயிர்த்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. ராஜா மரித்து உயிர்த்தீரையா, நீ மரணத்தை ஜெயித்தீரையா. கைகளை தட்டி மறுபடி வருவீரையா, எனக்கு ஒரு மாற்றம் தருவீரையா. ஹல்லேலூயா மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீ. கடல் மீது நடந்தீரே, கடல் மீது நடந்தீரையா, நீ கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, நீ கடும் புயல் அடக்கினீரே. ஆமென். சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, பிசாசினுடைய ராஜ்யத்தையும் பிசாசின் அதிகாரங்களையும் சிலுவையில் வெளியரங்கமாய் உரிந்து கொண்டு வெற்றி சிறந்தவர். ஆமென். செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. ஆமென். யோர்தான் உம்மை கண்டு. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. யோர்தான் உம்மை கண்டு ஆமென் பின்னோக்கி சென்ற. உன் நாமம் சொன்னால், உன் நாமம் சொன்னால் போது பேய்கள் ஓடுதையா. இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக, சாப கட்டுகள் அறுக்கப்படுவதாக. உன் பெயரால் கை நீட்டினா இயேசு என்கிற நாமத்தில் வியாதிகள் நீங்குவதாக, பலவீனங்கள் நீங்குவதாக, நோய்கள் மறைவதாக. எல்லா நோய்கள் மரித்து உயிர்த்தீரே, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, நீ மரணத்தை ஜெயித்தீரையா. ஓ மறுபடி வருவீரையா, எனக்கு ஒரு மாற்றம். விசுவாசிக்கிறவங்க அவருடைய வருகையில நாங்கள் காணப்படும் போது அவரை போல மாறுவோம், தேவ சாயலில் மாறுவோம். உன் நாமம் சொன்னால் போதும், உன் நாமம் சொன்னால் போதும். ஹல்லேலூயா. பேய்கள் ஓடுதையா, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசுவின் நாமமே மேலான நாமம். பேய்கள் ஓடுதையா, உன் பெயரால் கை நீட்டினா எல்லா நோய்கள் மறையுதையா. ஓ உன் பெயரால் கை நீட்டினா எல்லா நோய்கள். ஓ செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு அது ஓட்டம் பிடித்ததை. குறுக்க இருக்கிற தடைகள் யோர்தான் உம்மை கண்டு அது பின்னோக்கி சென்றதை. Praise the Lord. யோர்தான் ஹல்லேலூயா. கூடுமே
கையை தட்டி கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும். உற்சாகமா கூடாதது ஒன்றுமில்லை இயேசுவால கூடாதது. ஹல்லேலூயா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும். பிரைஸ் தி லார்ட். கூடாதது ஒன்றுமில்லை எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும். பிரைஸ் தி லார்ட். கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடந்ததெல்லாம் நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன். கைகளை தட்டி நன்றி 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 எல்லாம் நன்மைக்கு. ஹல்லேலூயா நன்றி நன்றி எல்லாம் நன்றி 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 எல்லாம் நன்மைக்கு நன்றி. உமக்கு நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு. தீமைகளை நன்மையாக மாற்றினி என் துன்பங்களை இன்பமாக மாற்றினி. சொல்லுங்க. தீமைகளை நன்மையாக மாற்றினி என் துன்பங்களை இன்பமாக மாற்றினி. உமக்கு நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு. நல்ல கையை தட்டி நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு. சிலுவைதானே அனுமதித்து நன்றி என் சிந்தைதானே மாற்றினீரே. நல்ல கையை தட்டி பாடுவோம். சிலுவைதானே அனுமதித்து நன்றி என் சிந்தைதானே மாற்றினீரே. நன்றி உமக்கு நன்றி ஓ நன்றி எல்லாம் நன்மைக்கு. கசப்புகள் வேண்டாம், வேதனை வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம், ஏன் இப்படின்னு கேட்க வேண்டாம். நன்றி 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 எல்லாம் நன்மைக்கு எல்லாம் நன்மைக்கு. ஹல்லேலூயா நன்றி உமக்கு நன்றி எல்லாம் நன்மைக்கு. உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறேன். ஏன் உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறேன். அதற்கு நன்றி ஓ நன்றி எல்லாம். பிரைஸ் தி லார்ட். நன்றி நன்றி எல்லாம். என் கிருபை உனக்கு போதும் என்றார். என் கிருபை உனக்கு போதும் என்று உன் பலவீனத்திலே பலன் என்று. விசுவாசத்தோடு என் கிருபை உனக்கு போதும் என்று உன் பலவீனத்திலே பலன் என்று. உமக்கு நன்றி உமக்கு நன்றி எல்லாம் நன்மைக்கு. கரங்களை கட்டி நன்றி. ஹல்லேலூயா. தீமைகளை நன்மையாக மாற்றினி என் துன்பங்களை இன்பமாக. எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனுக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே. ஆமென். நன்றி எல்லாம் நன்மைக்கு. ஜீசஸ் டாடி நன்றி உமக்கு நன்றி. நல்லா சொல்லுங்க. இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல எல்லாம் நன்மைக்காக மாறும். நன்றி. ஏன்னு கேட்க வேண்டாம், ஏன்னு புலம்ப வேண்டாம். நன்றின்னு சொல்ல சொல்ல தீமைகள் கூட நன்மையாக மாறும், துன்பங்கள் கூட இன்பமாய் மாறும், பலவீனம் கூட பலனாய் மாறும், பிசாசுடைய தந்திரங்கள் கூட நமக்கு சாதகமாய் கர்த்தர் மாற்றுவா. ஆமென். கைகளை தட்டி நன்றி நன்றி எல்லாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை வைத்து சத்தம் உயர்த்த ஹல்லேலூயா.
தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. யோசேப்பு சொல்றார், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், என் தேவன் அதை எப்படி முடிய பண்ணினார்? நன்மையாக முடிய பண்ணினார். எந்த காரியமும் தேவனுடைய பிள்ளையோட வாழ்க்கையில தீமையாய் முடியாது. தீமையாக வந்திருக்கலாம், தீமையாக தோன்றலாம், தீமை நடக்கிறது போல தெரியலாம். ஆனா கர்த்தர் அதை நிறைவேற்றும் போது அப்புறம் தான் தெரியும் கர்த்தர் இதை நன்மைக்காக செய்தார். சில காரியங்களை கடக்கும் போது நம்மளுக்கு கேள்விகள், ஏன் இப்படி, ஏன் என் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார்? ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகள். ஆமென். நான் உங்கள் பேரில் கொண்டிருக்கிற நினைவுகளை நீங்கள் அறிய வேண்டும். அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். விசுவாசிக்கிறவங்க 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. வாய்கள் திறக்கப்படட்டும், நன்றின்ற வார்த்தை வரட்டும். சிலர் நன்றி சொல்லி ரொம்ப நாளாயிற்று, சிலர் நன்றி சொல்றதே இல்லை, சிலர் அதை நினைத்து பார்க்கறது இல்லை, சிலர் எது இல்லையோ அதை மட்டுமே நினைக்கிறோம், சிலர் எது சரியில்லையோ அதை மட்டுமே பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் நமக்காக எத்தனை நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். 2 கரங்களையும் நல்ல பரத்துக்கு நேர உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க, நீர் என் வாழ்க்கையில செய்யற ஒவ்வொரு காரியங்களும் அது நன்மைக்கு ஏதுவாக தகப்பனே. ஒன்று கூட என்னை ஆண்டவர் அழிப்பதற்காக அல்ல, ஒன்று கூட என்னை அவமாய் போக பண்ணுவதற்கு அல்ல, ஒன்று கூட தீமைக்காக அல்ல, ஒன்று கூட என்னை கொன்று போடுவதற்காக அல்ல. யோபின் வாழ்க்கையில நேரிட்ட சோதனையை விட ஒரு பெரிய சோதனை இல்லை, ஆனால் அவனுடைய வாழ்க்கையே கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணினா. விசுவாசிக்கிறவங்க 2 கரங்களை தட்டி சொல்லுங்க, என் வாழ்க்கையில நான் கடந்து வருகிற அத்தனை பாதைகளும், அத்தனை ஓட்டங்களும், அத்தனை பிரயாசங்களும், அத்தனை வார்த்தைகளும், அத்தனை சூழ்நிலைகளும் அது நன்மைக்கு. ஹல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில கேள்விக்குறி, ஏன் இந்த பாதை, ஏன் இந்த வனாந்தரம், ஏன் இப்படிப்பட்ட பாதையில கர்த்தர் எங்களை அனுமதிச்சா? நிச்சயமாக அது நன்மைக்காக. பக்கத்துல பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க தைரியப்படுங்க. அது நன்மைக்கு ஏதுவாக, அது நன்மைக்கு ஏதுவாக, அது நன்மைக்கு ஏதுவாக. குழியில தூக்கி போட்டாலும் நன்மைக்கு ஏதுவாக. ஆமென். விற்று போட்டாலும் நன்மைக்கு ஏதுவாக, அடிமையாக வாங்கப்பட்டாலும் நன்மைக்கு ஏதுவாக, செய்யாத குற்றத்துக்கு சிறைச்சாலை கிடைத்தாலும் நன்மைக்கு ஏதுவாக. ஆமென். பானபாத்திரக்காரன் மறந்து போனது நன்மைக்கு ஏதுவாக. ஏற்ற காலத்தில் தீவிரமாய் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் போது அவர் சொன்னதை அவர் செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி சொல்லுங்க, அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவரை கைவிடுவதில்லை. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. எதை நினைச்சு என்ன செய்ய வேண்டாம்? கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தோத்திரம் மாத்திரம் சொல்லிட்டு இருங்க. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொன்ன ஸ்தோத்திரம் மாத்திரம் போதும். ஒரு அம்மே சொல்லுங்க பார்க்கலாம், ஸ்தோத்திரம் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. ஆமென். நாங்க 97வது வருஷத்துல ஃபாதர் பெர்க்மான்ஸ் வந்து கீழச்சுருண்டைக்கு வந்திருந்தாங்க. அப்போ நம்ம தான் அந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணியிருந்தோம். நிறைய ஜனங்கள், 10,000க்கும் அதிகமான ஜனங்கள் வந்திருந்தாங்க அந்த கூட்டங்களுக்கு. அப்போ பாட்டு வந்து அப்போ தான் ஜீவ தண்ணீரை ஆவியானவர் எல்லாம் வந்துருந்துச்சு. அந்த பாட்டு அப்போ அந்த கூட்டத்தோட ரிலீஸ் பண்ணி அப்படி சொல்லி விடுகிறாரு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு பாட்டு வந்துருச்சு. அவருக்கு திடீர்னு புதுசாக பாட்டு வந்துற மாதிரி, ஸ்தோத்திர பாட்டு சாத்தானுக்கு வேட்டு. சொல்லுங்க பார்க்கலாம், ஸ்தோத்திர பாட்டு சாத்தானுக்கு வேட்டு அப்படி சொல்லிட்டு உடனே நன்றின்னு அப்படி பாட ஆரம்பிச்சிட்டார். அப்போ நம்ம ஸ்தோத்திரம் போட 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 யாருக்கு நம்ம வெடிகுண்டு வைக்கிறோம்? சாத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் மட்டும் நீங்க போற்றவே கூடாதுன்னு பிசாசு நினைக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றார், எல்லா சூழ்நிலைகளிலும் நீ ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இரு, ஒவ்வொரு தீமையான காரியங்களையும் கூட நான் நன்மையாக மாற்றுவேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ யாராவது ஆண்டவர் சொல்லி கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இதுவரை உதவின
எபினேசர் உண்டு. இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவின எபினேசர். ஓ, இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி செய்வார். மகனே, கரங்களை உயர்த்தி எதை நினைத்தும் கலங்க வேண்டாம். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவா, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். கலங்க வேண்டாம். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். சுகம் தருகிறவா, சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு. பூரண சுகம் தருவார். ஓ, சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு. பூரண சுகம், பூரண சுகம் தருவார். பூரண சுகம் தருவார். பூரண சுகம் தருவார். விசுவாசத்தோட சொல்லுவோமா? பூரண சுகம் தருவார். பூரண சுகம் தருவார். எதை நினைத்து கலங்க வேண்டாம். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து, புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவார். புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து. கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், அல்லேலூயா, புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து எழும்புவார்கள். புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவார். உயர பறந்திடும். கைகளை அசைத்து சொல்லுங்க, மடிந்து போவதில்லை. மடிந்து போவதில்லை. ஒரு நாள் நாங்கள் மடிந்து போவதில்லை. மடிந்து போவதில்லை. அல்லேலூயா. எதை நினைத்து கலங்க வேண்டாம். எதை நினைத்தும் யெகோவா தேவா, யெகோவா தேவன் எல்லாம் யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் விசுவாசத்தோட சொல்லுவோமா? எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. ஜீசஸ், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். ஆமென். யெகோவா தேவன் உன்னை நடத்தி. கைகளை அசைத்து ஆராதனைன்னு சொல்லுமா? ஆராதனை, 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 ஆராதனை,
உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்புக் கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்புக் கொடுத்தேன். எப்ப நம்ம ஒப்பு கொடுக்கிறோம் அப்போ அபிஷேகத்தை தருகிறார். இந்த நாளில் ஒரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். Jesus, இந்த நாளில் ஒரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். வாயின் வார்த்தைகள் காயத்தை உண்டு பண்ணுகிறதா அல்ல, காயத்தை ஆற்றுகிறதா இருக்க வேண்டும் ஐயா. என் உதடுகளை மருந்தாய் மாற்றுவீராக, என் வார்த்தைகளை மருந்தாய் மாற்றுவீராக, என் சொற்களை ஔஷதமாய் மாற்றுவீராக. அநேகருடைய காயங்களை கட்டுகிறவனா என்னை மாற்றுங்கப்பா. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆராதனை ஆவியானவரே, அன்பரே சுராஜனுக்கு விருப்பத்தோட சொல்லுங்க. உந்தன் ஏக்கம் என் விருப்பமாய் மாறட்டும். உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் எந்தன் இதய துடிப்பாய். உங்க விருப்பம் தான் என் விருப்பமா மாறணுப்பா. உங்க ஏக்கம் தான் என் ஏக்கமா மாறணுப்பா. உங்க பாரம் என் பாரமாய் மாறட்டும் ஐயா. இதய துடிப்பாக வாந்தையோடு சொல்லுங்க. என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன். ஓ என் ஜீவ யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். பால் மறந்த நாள் முதல் உடன்படிக்கை பற்றி அண்டை படுத்துக் கொண்டிருந்தான். என்ற தஞ்சம் உம்முடைய பாதமாய் இருப்பதாக. என் நேரங்கள் எல்லாம் உம்முடைய பாதத்திலே செலவிடப்படட்டும் ஐயா. உம்முடைய பாதம் தான் எங்களுக்கு தஞ்சம், உம்முடைய பாதம் தான் எங்களுக்கு மேன்மை. போவாசின் பாதத்துல ஒரு சில மணி நேரங்கள் இருந்த ரூத்தினுடைய வாழ்க்கை கட்டப்பட்டது. இயேசுவின் பாதத்தில் இருந்த மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஆமே, லேகியோன் பிசாசுகள் பிடித்திருந்தவன் சுகமாகி வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தண்டை உட்கார்ந்திருந்தான். ஒரு ஸ்திரீ இயேசுவின் பாதத்தை கண்ணீரினால் நனைத்து தலைமையால் துடைத்தால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த வருஷத்துல எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கறத விட கைகளை கூப்பி சொல்லுங்க, உங்க பாதத்தில் அதிகமா நாங்க அமர்ந்திருக்கணும்ப்பா. வீண் அலுவல்களில் சிக்கிக்கொண்டு உங்க பாதத்தை விட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஐயா. உங்க பாதத்தில் அமர்ந்திருக்கணும். அந்த பாக்கியத்தை தாங்க, அப்படியே நடத்துங்க. கரங்களை உயர்த்தி உன் பாதமே என் தஞ்சம்னு சொல்லலாம். உன் பாதமே என் தஞ்சம் ஐயா.
2025 குறித்து டைரி எடுத்து பார்த்தா அதிகமான ஜெப நேரங்கள் நம்முடைய குறிப்பேடுகளில் இருக்க வேண்டும். அதிகமான கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய குறிப்பேடுகளில் இருக்கணும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே நாம் கடந்து செல்வோம். கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம், வனாந்திரம் வயல்வெளி ஆகும். அல்லேலூயா. வயல்வெளிகள் காடுகளாக மாறும்னு பார்த்தோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அன்னைக்கு அந்த செய்தி நம்ம நிறைவு செய்யலை, அதை தொடர்ந்து தியானிக்கிறோம். கடந்த வாரத்தில் பார்த்தோம், ஏன் வனாந்திர அனுபவங்கள், ஏன் வனாந்திர அனுபவங்கள், அது கர்த்தர் தான் அனுமதிச்சிருக்கிறாரு. தண்டனையாக கர்த்தர் கொடுத்தார்னு பார்த்தோம். 40 நாட்கள் அவர்கள் கானான் தேசத்தை சுற்றி பார்த்து வந்து துர்ச்செய்தி பரம்ப பண்ணினதினால் ஒரு நாளுக்கு சமமாக ஒரு வருஷத்தை தண்டனையாக கொடுத்து 40 நாட்களுக்கு பதிலாக 40 வருஷங்கள் சுற்றி அலைய பண்ணினார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாத்திரமல்ல, அவர்கள் எதை அறிக்கை பண்ணினார்களோ அதைத்தான் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அவங்க என்ன சொன்னாங்க? இந்த வனாந்திரத்தில் நாங்கள் சாக வேண்டுமோ அப்படி கேட்டார்கள். ஆமாம், அவங்க சொன்னதுபடியே வனாந்திரத்தில் அவர்கள் அழியும்படி தேவன் விட்டார். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்களை முழுவதும் அழிக்கும் வரைக்கும் கர்த்தர் வனாந்திரத்தை அனுமதித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இந்த வனாந்திர அனுபவங்களுக்கு காரணம் பிசாசு அல்ல, இந்த வனாந்திர அனுபவங்களுக்கு காரணம் தேவனும் அல்ல. இந்த வனாந்திர அனுபவங்களுக்கு அதிகமாய் நாம் தான் காரணமாக இருக்கிறோம். அதில் இன்றைக்கு நம்ம திரும்ப இந்த செய்தியை தொடரப்போகிறோம். இதில் நாம் கவலைப்பட்டு ஒருவேளை இப்போ தண்டனையை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேனோ, இல்லை என்னுடைய வாழ்க்கையில் இந்த வனாந்திரம் தான் என்னுடைய நிலைமையோ, கடைசி வரைக்கும் சாகத்தண்டு இந்த வனாந்திரமோ தான் நான் கடந்து வர வேண்டுமோ என்று நாம் நினைக்க வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், 32ஆம் அதிகாரம், ஏசாயா 32ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம், உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். எப்பொழுது ஆவி ஊற்றப்படுகிறதோ அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் சொல்லி நம்ம வாசித்தோம். ஓகே, அப்போ இந்த வனாந்திரத்தை குறித்து நம்ம தொடர்ந்து இன்னைக்கு தியானிக்க போகிறோம். வனாந்திரம் என்பது நிரந்தரம் அல்ல. எல்லாரும் கை வைத்து சொல்லுங்க, வனாந்திரம் என்பது நிரந்தரம் அல்ல. வனாந்திரத்தில் இருக்கிறோம், வனாந்திரத்தை அனுபவிக்கிறோம். சிலரோட வாழ்க்கையில் இன்னும் ஒரு செழிப்புக்குள்ள கால வைக்கல. ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், பூமிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், செய்கிற தொழில்களாக இருக்கட்டும், ஊழியத்தின் பாதைகளாக இருக்கட்டும், ஒரு வனாந்திரத்தை நம்ம கடந்து வந்துட்டே இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் கொண்டு போய் நிலைநாட்டுகிற இடத்துக்குள்ள இன்னும் கால்களை வைக்கல. ஆகையால நம்மளுக்கு ஒரு நிச்சயம் வேண்டும், இந்த வனாந்திரத்திலேயே நாங்கள் சாகிறது தேவனுடைய சித்தம் அல்ல. அவன் வனாந்திரத்தை கடந்து நாங்கள் எங்கே போய் சேரணும்? நாங்கள் கானானுக்குள்ள செழிப்பான பகுதிக்குள்ள நாங்கள் போய் சேர வேண்டும். இப்போ இன்றைக்கு தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம் யோசுவா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, வனாந்திரம் நிரந்தரம் அல்ல. திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். வனாந்திரம் இருக்கிறது, வனாந்திரத்தை கடக்கிறீர்கள், வனாந்திரமான அனுபவங்கள் வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் வனாந்திரம் நிரந்தரம் அல்ல. கர்த்தர் எப்படி தருகிறாரா? வாசிக்கலாம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு எல்லையை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட எல்லைன்னு சொன்னா யோசுவா 1:4 நான் வாசிக்கிறேன், என்னோட சேர்ந்து நீங்களும் வாசிக்கலாம். வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்கையாயிருக்கும். இந்த வசனத்தில் ஒரு சின்ன காரியம்தான், ஆனால் இதை கொஞ்சம் உடைச்சு பார்த்தா உள்ள ஒரு காரியம் இருக்குது. என்ன இருக்குன்னு சொன்னா, தொடக்கம் எங்கே தொடங்குகிறது என்றால் வனாந்திரம். தொடக்கம் எங்கே துவங்குகிறது? வனாந்திரம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தானை கடக்க பண்ணுகிறார். கடக்க பண்ணும்போது தொடங்குகிற எல்லை எப்படிப்பட்ட எல்லை? வனாந்திரம். ஆனால் போய் முடிகிற எல்லை எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஏதேன் தோட்டத்துக்கு 4 நதிகள் கொடுத்தார். பைசோன், கீகோன், ஐப்ராத்து, எதேக்கேல் என்று 4 அற்புதமான நதிகளை கொடுத்தார். அதிலே பொன் விளையும், அதிலே கோமேதகம் விளையும், அங்கே ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். அந்த நதிகள் தான் ஏதேன் தோட்டத்தையே அவ்வளவு செழிப்பாய் மாற்றிய நதிகள். அந்த 4 நதிகளில் ஒரு நதி என்ன நதினா ஐப்ராத்து நதி. இந்த எல்கை ஆரம்பிக்கிறது எப்படிப்பட்ட எல்கையா இருக்கிறது? வனாந்திரம். ஆனால் முடிகிறது எப்படிப்பட்ட எல்கையா இருக்கிறது என்றால் ஐப்ராத்து நதி. அதுவும் கர்த்தர் தாம் மனுஷனை உண்டாக்கின நாளில் அவனுக்கென்று கொடுத்த ஆசீர்வாதமான நதியிலே கொண்டு போய் முடிக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்கள் வாழ்க்கையில் ஆரம்ப காலங்கள் வனாந்திரத்தை போல இருக்குது. ஆனால் கர்த்தர் எங்களை கொண்டு போய் நடத்தி எங்கள் கால்களை நிற்க பண்ணுகிற ஸ்தலங்கள் அவைகள் நிச்சயமாகவே கானான் தேசத்தை போல செழிப்பாக இருக்கும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை வைத்து ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிடலாம். செய்திக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் சிந்தைகளை ஒருமுகப்படுத்தி சொல்லுங்க பார்க்கலாம்.
என் வாழ்க்கையில் நான் கடந்து வருகிற வனாந்தரத்தை கர்த்தர் செழிப்பான வயல்வெளியாய் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. ஆமென். வயல்வெளிகள் எல்லாம் கர்த்தரே நீர் பாய்ச்சுகிற காடுகளாக மாற்றுவார். இந்த வனாந்தரம் நிரந்தரம் அல்ல, இந்த வனாந்தரம் நிலைவரம் அல்ல, இந்த வனாந்தரம் நித்தியம் அல்ல. கர்த்தர் இந்த வனாந்தரத்தை எப்பொழுது கடக்க பண்ணுகிறாரோ, ஐப்ராத்து நதி போன்ற, பைசோன் நதி போன்ற, கீகோ நதி போன்ற, இதக்கேல் நதி போன்ற செழிப்பான நீரூற்றுகளுக்கு நேரே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு 2 நிமிஷம் நல்லா ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த செய்தியை நான் கேட்கும்போது ஒரு பிரசங்கத்தை கேட்டு நான் கற்றுக்கொண்டு போவதற்காக அல்ல. என்னுடைய வாழ்க்கையில் உள்ள வனாந்தரங்கள், என்னுடைய வாழ்க்கையில் உள்ள வறட்சிகள் இயேசுவின் நாமத்தில் செழிப்பாய் மாறுவதாக. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், நீதிமான் பனையை போல செழிப்பான். தேவன் தம்முடைய பிள்ளைகளை நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலையுதிராது இருக்கிற மரத்தை போல செழிக்க பண்ண அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ வனாந்தரத்தில் துவங்கி இந்த எல்கை எங்கே போய் முடியுது? ஐப்ராத்து. எத்தனை பேருடைய மூளையில் ஏறுது? எத்தனை பேரால் புரிஞ்சுக்கிட முடியுது இந்த வசனத்தை? வசனத்தினுடைய ஆரம்பத்தினுடைய எல்கை எப்படிப்பட்ட எல்கை? திரும்ப வாசிக்கலாம். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி எது வரைக்கும் போகிறதா? ஐப்ராத்து நதியான பெரிய நதி. கைகளை வைத்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆரம்பம் வனாந்தரம், ஆரம்பம் ஒரு செழிப்பில்லாத அல்லது ஒரு வறட்சியான பாதை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நல்லா கவனிங்க. ஆண்டவருக்குள்ள வந்த உடனே சிலர் நினைக்கிறது, நான் கர்த்தருக்குள்ள வந்துட்டேன், நான் சர்ச்சுக்குள்ள வந்துட்டேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டாச்சு, நான் ஞானஸ்நானம் பெற்றாச்சு, நான் கர்த்தருக்குள்ள வந்தாச்சு. வந்த உடனே என் வாழ்க்கையை கர்த்தர் அப்படியே வேற லெவலுக்கு கொண்டு போவார் சொன்னா, நிச்சயமாகவே ஒரு வனாந்தர அனுபவத்தை கொஞ்ச காலம் காட்டிட்டு தான் அதில் நிற்கிறோமா நிலைச்சிருக்கிறோமான்னு பார்த்துட்டு தான் கர்த்தர் அடுத்த செழிப்பான பாதைக்குள்ள கொண்டு போகிறார். எத்தனை பேர் நாங்கள் அதை தாண்டி வந்திருக்கிறோம்னு சொல்றவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அநேகருக்கு தெரியும் நாங்கள் ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு சில வனாந்தர அனுபவங்கள், பொருளாதாரத்தில் சில வனாந்தரம், ஆரோக்கியத்தில் சில வனாந்தரம், குடும்பத்தில் சில வனாந்தரம். ஆனால் இதை கர்த்தர் வனாந்தரத்தை அப்படியே வைத்திருக்கிறவர் அல்ல. வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். இங்கே தொடங்குகிற எல்லை வனாந்தரம், ஆனால் முடிகிற எல்லை எங்கே தெரியுமா? ஐப்ராத்து நதி. இந்த ஐப்ராத்து நதியை குறித்து ஆதி ஆகமத்தில் வாசிக்கிறோம். ஆதி ஆகமம் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 10 14 வரைக்கும் வாசிக்கலாம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் ஓடும். அவ்விடத்தில் பொன் விளையும். அந்த தேசத்தில் பொன் நல்லது. அவ்விடத்தில் பிதோலாகும் கோமேதக கல்லு உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத்து என்று பெயர். இப்போ கவனிக்கணும், நோவாவினுடைய நாட்களில் ஏற்பட்ட ஜலப்பிரளயத்தில் இந்த ஆறுகள்லாம் எங்கே இருந்திருக்கும்? இந்த ஆறுகள்லாம் எங்கே இருந்துச்சுன்னு இருந்த இடமே தெரியாமல் போயிருக்கும். ஆனால் இந்த ஆறுகளுக்கு மத்தியில் ஆச்சரியமா பாருங்க, ஏதேன் தோட்டம் இருக்கிறது. ஏதேன் தோட்டத்தை சுற்றி அழகா 4 ஆறுகள். ஒரு தோட்டத்துக்கு எத்தனை ஆறுகள்? 4 ஆறுகள். அப்போ எவ்வளவு செழிப்பா இருந்திருக்கு பாருங்க. தங்கம், கோமேதகம், பிதோலாக விளையக்கூடிய ஒரு இடம். இந்த இடம் ஆனால் பின் நாட்கள் மனுஷனை கர்த்தர் சபித்த போது, பூமியை கர்த்தர் அழித்த போது என்ன ஆயிடுச்சுன்னா, அத்தனை ஆறுகளும் அத்தனை குளங்களும் இருந்த இடங்களும் இருந்த இடம் தெரியாம என்ன செஞ்சிருச்சு? அழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், எப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை திரும்ப கானானில் கர்த்தர் குடியேற்றினாரோ அதே இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தா. விசுவாசிக்கிறீங்களா? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இழந்து போன மேப், இழந்து போன லக்கு எந்த இடத்துல இருந்துச்சுன்னே தெரியல, அடையாளம் தெரியாம போயிடுச்சு. நோவாவின் காலத்தில் உண்டான ஜலப்பிரளயத்தில் இருந்த இடம் தெரியாம போயிடுச்சு. ஆனால் பின் நாட்களிலே அதே இடத்துக்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், எந்த பாதைகளை இழந்திருக்கிறீர்களோ, எந்த இடத்தை தடம் தெரியாமல் இழந்து நிற்கிறீர்களோ, இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை திரும்ப கொண்டு வரும்போது, சுதந்திரத்திற்குள் கால் வைக்கும் போது அந்த இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். ஹல்லேலூயா. அப்போ வனாந்தரத்தில் துவங்கினாலும் ஆண்டவர் கிறிஸ்தவ ஜீவியத்தை ஒரு செழிப்பான எல்லைக்குள் கொண்டு வந்து நிறுத்துவார். செழிப்புன்னு சொன்னோன்னே நீங்க பணத்தை மட்டும் நினைக்காதீங்க, அது ஒரு சின்ன பகுதி தான். செழிப்புன்னு சொன்னோன்னா ஐஸ்வர்யத்தை மட்டும் நினைக்காதீங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை. அப்போ ஆசீர்வாதத்தில் ஒரு பகுதி தான் இது ஐஸ்வர்யம்.
அதை மட்டுமே நினைக்க வேண்டாம். வீடு, காரு, தேவையான வாகன வசதி இதெல்லாம் ஒரு சின்ன பகுதி. ஆண்டவருக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களுக்கு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கூட கொடுக்கப்படும். ஆனால் விஷயம் என்னவென்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பூரணமான செழிப்புகளை கர்த்தர் நம்மை நடத்த பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்ம சில காரியங்களை தியானிக்க போகிறோம். வனாந்தர பாதையை கடக்காமல் வயல்வெளிகளை நாம் பார்க்க முடியாது. வனாந்தரத்தை கடக்காமல் வயல்வெளியை பார்க்க முடியாது. இந்த நாட்கள் ஆண்டவர் ஊழியத்தில் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சில நேரங்களில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அம்மா வந்து கேட்பாங்க, இது எவ்வளோ வந்துச்சுப்பான்னு கேட்பாங்க. இது 1.5 லட்ச ரூபா வந்துச்சு, இது 2 லட்ச ரூபா வந்துச்சு, இது இவ்வளோ வந்துச்சு அவ்வளோ வந்துச்சுன்னு ஏதாவது சொல்லும்போது அப்போ அம்மா சொல்லுவாங்க, ஆரம்ப நாட்களில் ஃபிலிப்ஸ் 40 வாட்ஸ் 60 வாட்ஸ் பல்பு இருக்கு இல்லையா, குண்டு பல்பு, 5 ரூபா அப்போ நினைக்கிறேன். அந்த பல்பு ஃபியூஸ் ஆயிட்டுன்னா அதை மாற்ற முடியாமல் பல நாட்கள் சர்ச்சில் என்ன மாற்ற முடியாமல் கிடந்திருக்குது, பல்பு மாற்ற முடியாமல் இருந்திருக்கு. அவ்வளோ நெருக்கமான பாதைகள். எந்த காரியத்திலுமே ஒரு செழிப்பை பார்க்க முடியல. நல்ல தோட்டக்கரைகள் உண்டு, தோட்டத்துறவுகள்லாம் உண்டு, அதில் நல்ல வருமானங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் அந்த பாதைகளை என்ன செஞ்சார்னா அவரே அடைத்து போட்டார். அங்கே வருமானம் இல்லை. வீட்டிற்கு வாங்கிட்டு வரக்கூடிய, எங்கள் அம்மா டீச்சராக இருந்ததுனால வாங்கிட்டு வரக்கூடிய சம்பளம் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து சேராது. ஏன்னா அதை வாங்கிட்டு போகிறதுக்குன்னு இடத்த வாங்குறதுக்கு அதுக்கு வாங்குறதுக்குன்னு செலவழிச்சிருப்பாங்க. அதை வாங்கிட்டு போகிறதுக்குன்னு கடன்காரன் நிற்பாங்க. எல்லாத்தையும் தூக்கி இதில் சர்ச்சில் போடுறது. அப்படி ஒரு பற்றாக்குறையான காலகட்டங்கள். எதுலேயும் இருக்கும். பெட்ரோலுக்கு கூட சரியாக பணம் இருக்காது. அதெல்லாம் தாண்டி ஒரு காலகட்டங்கள் தாண்டும் போது கர்த்தர் அப்படியே அந்த சீசன் என்ன பண்ணுறாரு, மாற பண்ணுகிறார். என்ன பண்ணுகிறார்? மாற பண்ணுகிறார். இப்போ நாமே மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆரம்ப நாட்களுடைய ஊழியத்துக்கும் இன்னைக்கு பல வித்தியாசம் இருக்குது. ஜீவியத்தில் பார்த்தாலும் அப்படிதான். ஆரம்ப காலங்களில் ஒரு கஷ்ட காலம், நெருக்க காலம். ஆனால் ஏற்ற காலங்கள் வரும்போது இந்த கஷ்டத்தை மாற்றுகிறார். அதனால தான் கர்த்தர் தெளிவாக சொல்றாரு, வனாந்தரம் இருந்து கொண்டே இருப்பதில்லை, இந்த வனாந்தரம் கண்டிப்பாக செழிப்பாக மாறும். ஆனால் ஒரு செழிப்பை பார்க்க விரும்புகிறவர்கள் கட்டாயமாக எதை தாண்டி வந்தாக வேண்டியிருக்குது, ஒரு வனாந்தரத்தை. எத்தனை பேருக்கு உண்மையாகவே என் குடும்பத்தில் சில வனாந்தரத்தை கடந்து வந்தோம், ஆனால் கர்த்தர் இந்த நாட்களில் அந்த வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றி கொண்டிருக்கிறார், அதை உணர முடியுதுன்னு சொல்றவங்க 2 கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆரம்ப நாட்கள் நினைச்சு பார்த்தா அப்படித்தான் இருக்குது. ஆனால் தெளிவாய் ஒன்று தெரியணும், வனாந்தர பாதை இல்லாமல் ஒரு வயல்வெளியை பார்க்க முடியாது. கடினமான பாதைகளை கடந்து வராமல் ஆமென் ஒரு செழிப்பை பார்க்க முடியாது. தீயையும் தண்ணீரையும் கடக்காமல் எங்கள் கால்களை செழிப்பான இடத்தில் நாங்கள் வைக்க முடியாது. இப்படிப்பட்ட பாதைகளை கர்த்தர் அனுமதிப்பது நம்மை அழிப்பதற்காக அல்ல, அதற்கு மாறாக நம்மை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பதற்காக. ஹல்லேலூயா. ஆகார பைபிளில் சில ஆட்களை யோசித்து பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க. இவர்கள்லாம் வனாந்தரத்தை கடந்து வந்தாங்க. ஆகார் பைபிளில் ஆகார் எதை கடந்து வந்தா? வனாந்தரத்தில் வாரா. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, பிள்ளைக்கு தண்ணி இல்லை, தாகத்தால் ஒரு பிள்ளை சாக போது. அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரம். ஆனால் அந்த வனாந்தரத்திலே அவளுக்கு நீரூற்றை காண்பித்தது மட்டுமல்ல, அவளை திரும்ப கர்த்தர் உயர்த்தி, எப்படி ஈசாக்கினுடைய குடும்பத்தில் 12 ஜாதிகள் வந்து அவர்களை ஆசீர்வதித்தாரோ அதே போல இஸ்மவேலின் சந்ததியிலையும் 12 பேரை தோன்ற பண்ணி பூமியின் மணலத்தனை போல கர்த்தர் அவர்களை பெருக பண்ணினார். அவர்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற அரபியர்கள், இஸ்லாமியர்கள். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் அதற்கு முன்னாடி அவங்க எதை தாண்டி வர வேண்டிருந்துச்சு? ஒரு வனாந்தர அனுபவம். அடுத்த பாருங்க, யோசேப்பு தண்ணீர் இல்லாத, அந்த வசனங்கள்லாம் எடுத்து வாசித்த நேரம் ஆயிடும். அவனை எதில் தூக்கி போடுறாங்க? தண்ணீர் இல்லாத வனாந்தர குழியில் போட்டார்கள். வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லாத குழி. அதை தாண்டி அவன் சென்ற போதுதான் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை அவன் போய் அடைய முடிந்தது. ஏற்ற காலத்தில் கர்த்தர் அவனை இந்த தேசத்துக்கு ஒரு பெரிய பிரசிடண்டா, கவர்னரா மாற்றினார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தி வர்றான். ஆனால் அதற்கு முன்னாடியே அவனை தலைவனா மாத்துறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே ஒரு 40 வருஷம் எங்க தான் இருக்கிறானா? வனாந்தரத்தில் தன் மாமனாகிய எத்ரோவினுடைய ஆடுகளை மேய்த்து வருகிறான். அப்படி வனாந்தரத்தில் மேய்ச்சிட்டு இருக்கும் போதுதான் கர்த்தருடைய அழைப்பு அவனை நோக்கி வருகிறது. எலியா கூட வனாந்தரத்தில் ஒரு சூறை செடியின் அனுபவத்தை அவன் கடந்து வந்த பிறகுதான் அவன் கண்களுக்கு அதுவரைக்கும் புலப்படாத, பாகாலுக்கு முன்பாக முழங்காற்படியிடாத 7000 தீர்க்கதரிசிகளை கர்த்தர் காட்டினார். தாவீது அபிஷேகம் பெற்ற பிறகு இருக்கீங்களா? அங்கதான் உற்சாகம் ஒரு இல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கணும், உறங்கிறாதீங்க, சரியா? ஸ்தோத்திரம். தாவீது 3 விதமான வனாந்தரங்கள் அவனுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தான். மாகோன், பைபிள் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். மாகோன் என்கிற வனாந்தரத்தை கடந்து வந்தான். சீப் என்கிற வனாந்தரத்தை கடந்து வந்தான். என்கேதி என்கிற வனாந்தரத்தை கடந்து வந்தான். இந்த வனாந்தர பாதைகளை தாண்டி ஒரு காலகட்டத்துக்கு பிறகுதான் அவனை கர்த்தர் அபிஷேகித்தார். ஹல்லேலூயா. அவன் 3 வனாந்தரங்களை கடந்து வந்தான்.
கர்த்தர் உன்னை 3 தடவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களும் கூட கானான் என்கிற பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான அந்த செழிப்பான தேசத்துக்குள்ளே கால வைக்க முன்னாடி எதை கடந்து வந்தாங்க? 40 வருஷங்கள் வனாந்தரத்தை கடந்து வந்தாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, செழிப்பை விரும்புகிறோம், ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம், நல்லா வாழணும்னு விரும்புகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான விருத்தியை பார்க்க விரும்புகிறோம். ஆனால் ஒரு கடினமான சோதனை கட்டத்தை நாம் கடக்காமல் அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க, இதை கடந்து செல்ல கர்த்தர் எனக்கு பலன் தருகிறார்? இந்த வனாந்தரத்தில் நம்மை அழிப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. இந்த வனாந்தரத்தில் நம்மை நிர்மூலம் பண்ணுவது தேவனுடைய சித்தம் அல்ல. இந்த வனாந்தரத்திலேயே நம்மை போட்டு விடுவது கர்த்தருடைய சித்தம் அல்ல. கொஞ்ச காலம் ஒரு சின்ன சோதனை, கொஞ்ச காலம் ஒரு சின்ன புடமிடுதல், நிலைத்திருக்கிறோமா, உறுதியா நிற்கிறோமா, வசனத்துக்காக நிற்கிறோமா, வனாந்தரமா இருந்தா கூட கர்த்தரை நம்ம முறுமுறுக்காம இருக்கிறோமான்னு பார்க்கிறாரு. அதிலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கானானுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறார். அல்லேலூயா. அப்போ எல்கை வனாந்தரத்தில் தொடங்கி எங்க போய் முடிஞ்சிச்சு? ஐப்ராத்தில். ஐப்ராத் என்பது சாதாரண நதி அல்ல, கர்த்தர் ஏதேனுக்காக உண்டாக்கின நதிகளில் ஒன்று. அந்த நதி அதுக்கப்புறம் அங்கங்க சொல்லப்படலை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கொண்டு போய் அங்கே சேர்த்தார். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், இந்த வனாந்தரம் ஒரு நிரந்தரமான பாதை அல்ல, அது இடைப்பட்ட பாதை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இடைப்பட்ட பாதை அப்படின்னா 2 ஊருக்கு இடைப்பட்ட பாதை. எப்படி இங்க இருந்து திருநெல்வேலிக்கு இடையில பல வழிகள் இருக்குதோ, அதுபோல எகிப்துக்கும் கானானுக்கும் இடைப்பட்ட பாதை தான் வனாந்தர பாதை. முதல் காரியம் சொன்னோம், வனாந்தரம் இல்லாமல் வயல்வெளி இல்லை, வனாந்தரத்தை கடக்காமல் செழிப்பான எல்கைகள் இல்லை. வனாந்தரத்தில் தொடங்கினா தான் அது எங்கே போய் முடியுது? ஐப்ராத் நதியில் போய் முடியுது. ரெண்டாவது காரியம் பார்க்குறோம், இந்த வனாந்தரத்திலேயே நம்ம வீடு கட்டி குடியிருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. வனாந்தரம் என்பது ஒரு இடைப்பட்ட பாதை. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாதை? இடைப்பட்ட பாதைனா தொடங்கின இடத்திற்கும் போய் சேர வேண்டிய இடத்திற்கும் இடையில் உள்ள பாதை தான் என்ன பாதை? வனாந்தர பாதை. நிறைய பேர் நினைக்கிறோம், இதுதான் வாழ்க்கையோ, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியமோ, என் வாழ்க்கையில் மேன்மையை பார்க்க முடியாதோ, என் வாழ்க்கையில் ஒரு உயர்வை பார்க்க முடியாதோ, ஆண்டவருக்குள்ள வந்ததுக்காக தூஷிக்கப்பட்ட இன்னும் தூஷிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன், எல்லாவற்றையும் இழந்தேன், நல்ல சாட்சிகள் இழந்தேன், சொந்தக்காரங்களுடைய அன்பை இழந்தேன், என்னோட பொருளாதாரத்தை இழந்தேன், நிறைய ஆஸ்திகளை இழந்தேன், ஆனால் இப்படித்தான் வாழ்க்கை போயிட்டு இருக்குமோன்னு சொன்னா கர்த்தர் சொல்லுகிறார், இது ஒரு நிரந்தரமான பாதை அல்ல, இது ஒரு இடைப்பட்ட பாதை. இதை கடந்து நாம் அடுத்த கரைக்கு நாம் போய் சேர கர்த்தர் சித்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவே நம்முடைய நிலைவரமான பாதை அல்ல, ஆண்டவருடைய திட்டம் அது அல்ல. ஆண்டவர் நம்மை வனாந்தரத்திலேயே போட்டு அழிப்பது அவருடைய சித்தம் அல்ல. அது முறுமுறுக்கிறவங்களுக்கு, அது கீழ்ப்படியாதவங்களுக்கு, அது எதிர்த்து பேசுறவங்களுக்கு, அது விசுவாசிக்காதவங்களுக்கு. ஆனால் விசுவாசிக்கிற நமக்கு கர்த்தர் வாக்கு பண்ணிக்கிற தேசத்துல நிச்சயமாய் 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 கொண்டு சேர்ப்பார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் 2 கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏன்னா பல பேருக்கு இன்னைக்கு இந்த கேள்விதான் வாழ்க்கையில் இருக்குது. இதுதான் வாழ்க்கையோ? இப்படித்தான் இருக்குமா? இது மாறாதா? இந்த வனாந்தரம் வனாந்தரமா தான் இருக்குமா? அதுக்கு தான் கர்த்தர் இன்னைக்கு தெளிவா சொன்னார், வனாந்தரம் வனாந்தரமாகவே இருப்பதில்லை, வனாந்தரம் வயல்வெளியாக மாறும். அல்லேலூயா. சரி, இது என்ன பாதை? எல்லாரும் சொல்லலாம், இது என்ன பாதை? இடைப்பட்ட பாதை. அந்த வார்த்தை அழுத்தி சொல்லுங்க. வனாந்தரம் நிரந்தரமான பாதை அல்ல, வனாந்தரம் இடைப்பட்ட பாதை. எதுக்கெல்லாம் இடைப்பட்ட பாதை? நான் உங்களோட சொல்றேன் பாருங்க. எகிப்துக்கும் கானானுக்கும் இடைப்பட்ட பாதை. எதுக்கும் எகிப்துக்கும் கானானுக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில எகிப்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, அடிமைத்தனம். சொல்லுங்க பார்க்கலாம், எங்க? அடிமைத்தனம். ஆனால் கானான் என்றால் சுயாதீனம், சுதந்திர தேசம், விடுதலை பெற்ற தேசம். அங்க போன பிறகு அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமை கிடையாது, அவனுக்கு தான் கர்த்தர் நிறைய அடிமைகளை கொடுத்திருந்தார். அப்போ எகிப்து என்பது அடிமைத்தனம், கானான் என்பது சுதந்திர தேசம். இன்னும் இப்படி கூட சொல்லலாம், எகிப்து என்பது உலகம், கானான் என்பது பரலோகம். விசுவாசிக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம கடந்து போகிற பாதை நிரந்தரமான பாதை அல்ல. இந்த உலகம் என்கிற எகிப்திலே தொடங்கி பரலோகம் என்கிற கானானிலே நாம் சேருகிறதுக்கு இடைப்பட்ட பாதை தான் இந்த வனாந்தர பாதை. அது மாத்திரமல்ல, எகிப்தில் என்ன உண்டு? அடிமைத்தனம் உண்டு, அடிகள் உண்டு, கூக்குரல் உண்டு, சாபம் உண்டு, வாதைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, கண்ணீர் உண்டு. தினம் 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 அவர்கள் அடிபட்டு உதைப்பட்டு தங்களுடைய பிள்ளைகளை சாக கொடுத்து அந்த தேசம் முழுக்க அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். ஆனால் கானான் தேசத்தில் சேர்ந்தபோது அவர்கள் சுயாதீனமாய் தங்கள் தேசத்தில் பெருகி இருந்தார்கள். கரங்களை வைத்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த விடுதலைக்கு இடைப்பட்ட பாதை தான் என்ன பாதைன்னு சொன்னா வனாந்தர பாதை. அப்ப நிரந்தரமா இருக்குமா? கர்த்தர் உங்களுக்காக ஒரு வாக்குத்தத்தத்தை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அநேக நேரம் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அவர் செய்து முடிக்கிற காலம் வரைக்கும் ஒரு சின்ன வனாந்தர போராட்டம். அல்லேலூயா. அடுத்தது எப்படி சொல்லலாம்னா, அந்நிய தேசத்திற்கும் சுதந்திர தேசத்திற்கும் இடைப்பட்ட பாதை. எகிப்து என்பது அவர்கள் 430 வருஷங்கள் அங்கே இருந்தாலும் கூட அது யாருடைய தேசம் அல்ல, இஸ்ரவேலுடைய தேசம் அல்ல. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஆமென். யோசேப் என்கிற ஒரு மனுஷன் முதல்ல எங்க போனா? எகிப்துக்கு போனான். அதற்கப்புறம் எத்தனை பேர் போனாங்க? முதல்ல 10 பேர், அப்புறம் 11, அப்புறம் சொன்ன மாதிரி 70 பேர். எத்தனை பேர் போறாங்க? 70 பேர். இந்த 70 பேர் போன பிறகு அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒரு குடியிருப்பின் எல்லையை கொடுத்து, கோசேன் அப்படிங்கிற ஒரு நாட்டை கொடுத்து, இங்கே இருங்க, ஆடுகள் மேய்க்கலாம், மாடுகள் மேய்க்கலாம் சொல்லி ஒரு நாட்டை கொடுக்குறாங்க. அப்போ யோசேப்பும் அங்கே கவர்மெண்ட்ல இருக்கிறாரு, அந்த பார்வோன் கவர்மெண்ட்ல இருக்கிறாரு. இவங்க எல்லாத்துக்கும் நல்ல இடத்தை கொடுத்தாச்சு. ஆனால் காலங்கள் மாறும்போது இந்த யோசேப்பும் மறிச்சாச்சு, அந்த பார்வோனும் மறிச்சாச்சு. யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜன் ஒருவன் தோன்றினான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்யறான்? ஒடுக்க ஆரம்பிக்கிறான். இவங்களுக்கு நல்லா தெரியும் இது நம்முடைய சொந்த தேசம் அல்ல. ஆனா இந்த தேசத்தை விட்டு வெளியவும் பிரச்சனையை பாருங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் இது நம்முடைய தேசம் அல்ல. ஆனா நினைச்சா கூட இந்த தேசத்தை விட்டு என்ன செய்ய முடியாது? வெளியே போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அந்நிய தேசத்திலே அவர்கள் அகப்பட்டு கொண்டார்கள். அந்த இடத்திலிருந்து கர்த்தர் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஒரு ராத்திரியில ஒரு பயங்கரமான சங்காரத்தை கொண்டு வந்து தம்முடைய ஜனங்களை பிரித்தெடுத்து எங்க கொண்டு போயிட்டு இருக்கிறார்னா, அவர்களுடைய சொந்த தேசத்திற்கு, வாக்குத்தத்த தேசத்திற்கு, ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு அவர் பண்ணின உடன்படிக்கை நினைவு கூர்ந்து அவர் கொண்டு போயிட்டு இருக்கிறார் இல்லையா? அந்த தேசத்துக்கும் அந்த விட்டு வந்த தேசத்துக்கும் இடைப்பட்ட பாதை தான் என்ன பாதை? வனாந்தரம். அப்போ அது நிரந்தரமான பாதையா? நிலைவரமான பாதையா? இல்லை, கொஞ்ச காலம்தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த வனாந்தர அனுபவங்கள்லாம் கொஞ்ச காலம்தான். அவங்கள தைரியப்படுத்தி சொல்லுங்க. உங்க வாயிலிருந்து வர்ற தீர்க்க தரிசனம், உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தையை கத்த கனம் பண்றாரு. அவங்க கைகளை கொடுத்து சொல்லுங்க, இந்த வனாந்தரம் நிரந்தரமான பாதை அல்ல, இது ஒரு கொஞ்ச நாள் கடந்து போகிறோம், அவ்வளவுதான். சீக்கிரத்தில் கத்தர் வாக்கு பண்ணினதை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். ஏற்கனவே இந்த வருஷம் கத்த திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, இது பார்க்கிற காலம் அல்ல, இது சுதந்திரிக்கிற காலம். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? இது பார்க்கிற காலம் அல்ல, இது சுதந்திரிக்கிற காலம். அப்போ சுதந்திரிக்கிற காலத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன அனுபவம். என்ன அனுபவம்னா, வனாந்தர அனுபவம். ஹல்லேலூயா. அடுத்த நான் ஏற்கனவே சொன்ன போல இதுல ஆவிக்குரிய அர்த்தத்தை எடுத்துக்கொண்டா, இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் அந்த பரலோக வாழ்க்கைக்கும் இடைப்பட்ட ஒரு அனுபவம் தான் என்ன அனுபவம்? வனாந்தரம். ஹல்லேலூயா. இப்போ வனாந்தரம் வேணுமா வேண்டாமா? வனாந்தரம் இருக்கட்டுமா வேண்டாமா? கர்த்தர் வச்சிருக்கிற காலம் வரைக்கும் அது இருக்கும், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. நம்ம பார்த்தோம் இல்லையா, யோர்தானை கடந்து அவர்கள் வந்த நாள் தேசத்துல என்ன நாளா இருந்துச்சா? அறுப்பு நாளா இருந்தது. அவங்க பஸ்காவை புசித்தார்கள். அடுத்த நாள்ல பார்க்குறோம், அங்கே எது பெய்யறது ஸ்டாப் ஆயிற்று? மன்னா பெய்யறது ஸ்டாப் ஆயிற்று. அது முதல் தேசத்தின் கனிகளை, தானியத்தை அவர்கள் புசிக்க ஆரம்பித்தார்கள் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இதெல்லாம் ஒரு நிரந்தரம் அல்ல. மன்னா கூட ஒரு நிரந்தரம் அல்ல. வனாந்தரத்தின் அற்புதங்கள் கூட ஒரு நிரந்தரம் அல்ல. கர்த்தர் நமக்கென்று வாக்கு பண்ணப்பட்டதை கொண்டு சேர்க்கிற வரைக்கும் தான் இந்த வனாந்தரம் ஒழிய இது நிரந்தரமானதல்ல, இது நிலைவரமானதல்ல. ஹல்லேலூயா. வனாந்தரமானது கர்த்தர் வாக்கு பண்ணிருக்கிற தேசத்திற்கும் விட்டு வந்த தேசத்திற்கும் ஒரு இடைப்பட்ட பாதை. ஆமென்.